ஹலோ, வெல்கம் டு ஒரு நியூஸ் பல வியூஸ். விஜய் இப்ப களத்துல இறங்கி இருக்கிறதால அவங்களுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. விஜய் களத்துல இறங்கினாலும் அவர் யாரோட வாக்குகளை பிரிப்பாரு? இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க, விஜய் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பாரு. திமுக எதிர்ப்பு வாக்குகளை எப்படி பிரிப்பாரு? திமுகவும் அண்ணா திமுகவும் பிடிக்காம நாம் தமிழர் கட்சிக்கும் தேமுதிகவுக்கும் வாக்களிச்சிருந்திருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட பிரிவினர். அவங்களோட வாக்கை தான் முக்கால்வாசி திரு விஜய் அவர்கள் பிரிப்பார். இந்த வகையில தான் அவருக்கு 60% வாக்குகள் கிடைக்கும். அதாவது அவருக்கு கிடைக்கிற வாக்குகள்ல மீதி 30% வாக்குகள், அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள் அண்ணா திமுகவுக்கு போயிருக்கும். அவங்களே ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தான் திமுக சரியில்லை, சரி அண்ணா திமுகவுக்கு வேறு வழி இல்லாம ஓட்டு போடுவோம் அப்படின்னு போட்டுட்டு இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இருப்பாங்க. அந்த 30% அந்த குறிப்பிட்ட ஒரு சிறு பிரிவு தான் திமுகவும் பிடிக்காம அண்ணா திமுகவும் பிடிக்காம விஜய்க்கு வாக்களிப்பாங்க. இப்படித்தான் விஜய்க்கு வாக்குகள் சேரும். ஆனா அதற்கு நேர்மாறா திமுக ஆதரவு வாக்குகளையும் விஜய் எடுத்துக்குவார். எப்படின்னா 2021 சட்டசபை தேர்தலில் விஜயோட மக்கள் இயக்கம் திமுகவை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணி திமுகவுக்கு தான் வாக்களிச்சது. ஏன், விஜயே கருப்பு சிவப்பு சட்டை போட்டு சைக்கிள்ல வந்து டிஎம்கேக்கு தான் வாக்களிச்சிருப்பார். அந்த வாக்குகள் இப்ப திமுகவுக்கு கிடைக்காது. ஏன்னா விஜய் இப்ப களத்தில் இருக்கிறதால விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு தான் வாக்களிப்பாங்க. அதே மாதிரி மைனாரிட்டி வாக்குகள், திமுக ஆதரவு வாக்குகள்ல மைனாரிட்டி வாக்குகள், அதாவது முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர் வாக்குகள் திமுகவுக்கு ஆதரவா எப்பவுமே விழும். அந்த வாக்குகள்ல கூட ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து திமுகவை பிடிக்கல, ஆனா அண்ணா திமுகவுல பாரதிய ஜனதா இருக்கிறதுனால அவங்களுக்கு வாக்களிக்காம சிறுபான்மையினர் திமுகவுக்கு வாக்களிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு விஜய் ஒரு சாய்ஸா இருப்பாரு. சோ இப்படித்தான் விஜய் வாக்குகள் பிரிப்பாரே தவிர அதிமுகவோட வாக்குகள்ல பெருமளவுல அவர் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு சிறு பிரிவு வேணா அவர் பிரிச்சு எடுத்துட்டு போலாம். நடக்கிற ஒரு களத்துல, தேர்தல் களத்துல, கள நிலவரத்துல பெரிய பாதிப்பை அதிமுகவுக்கு ஏற்படுத்தாது. ஆனா இத காரணமா வச்சு அதிமுக பலவீனம் அடைஞ்சிச்சு, அதனால பீகார் மாடல பிஜேபி இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு யாராவது எதிர்பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதிமுகங்கிற எஃகு கோட்டைக்கு எந்த கோட்டையினாலும் பாதிப்பு வராது.